2ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைரக்ட்டா அவங்க கேட்கறது இல்ல. பார்த்தீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைரக்ட்டா கேட்டது. 2A மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்களா? எல்லாரும் 2A மெயின்ஸ் எழுதியிருப்பீங்கல்ல? அப்ஜெக்டிவ் தான? யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. 2A மெயின்ஸ் எழுதுனவங்க, சிவி அப்லோட் பண்ணவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? எஸ் மேம். ஆ அதுல கொஸ்டின்ல டைரக்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டது எத்தன கொஸ்டின் இருக்கும்னு நெனைக்கிறீங்க? மேம் ரிமெம்பர் ஆகலைங்க. ஒரு மினிமம் இருந்தா ஒரு 5 கொஸ்டின் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். டைரக்ட்டா அதாவது இன்டைரக்ட்டா கேட்காம டைரக்ட்டா கேட்டாங்க அப்டின்னா. எப்பவுமே பாருங்க, ஸ்கிரீன் என்னோட ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. எஸ் மேம். எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ்க்கு நம்ம 150 பிளஸ் கொஸ்டின்ஸ் போடணும். கொஸ்டின் எவ்ளோ டஃப்பா இருந்தாலும் நம்ம அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. 150 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர். போன டைம் 142 போட்டவங்களுக்கு கிளியர் ஆகல. நான் பேசுறது பிசி கேண்டிடேட்ட பத்தி தான் பேசுறேன். ஏன்னா இங்க ஜெனரல் கேண்டிடேட்ங்கிறது யாருமே இல்ல. அதனால பிசி கேண்டிடேட்டுக்கு 142கே கிளியர் ஆகல. 143 பிளஸ்க்கு தான் கிளியர் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே சேஃபர் சோன் 150 பிளஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆர் ஈஸி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் மார்க் வாங்குற ஏரியா எது அப்படின்னா மேக்ஸ் இல்லையா? இதுல 25 அத பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூடு, ரீசனிங்னு. ஆமாவா? இதுல ரீசனிங் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, ஆப்டிடியூட் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் தெரியுதான்னு பாருங்க. 15 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின். ஆமாவா? அப்போ இதுலயும் நம்ம இதுலயும் ஃபுல் மார்க் வாங்கணும். அப்போ நமக்கு ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு நமக்கு சோர்ஸ் எங்க, எது சோர்ஸ் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க வாங்கி இல்ல நீங்க 2015 டு 2024 அப்போ எதுல இருந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும்? 2015 பிரிலிம்ஸ், 17 பிரிலிம்ஸ், 19 பிரிலிம்ஸ், 2022 பிரிலிம்ஸ், 2024 பிரிலிம்ஸ், 2021 பிரிலிம்ஸ். சும்மா அந்த விதிகள் தயவு செஞ்சு சொல்லுவாங்க. மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணலன்னா அவங்கள நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் லிஸ்ட்ல இருந்தே. நீங்க மியூட் பண்ணாம பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ல வர விஷயம் எல்லாத்துக்கும் ரீச் ஆகாது. நான் சொல்ல வர விஷயத்தையே நான் மறந்துருவேன். சார் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் குடுக்க சொன்னாரு. நான் தான் லைவ் கிளாஸ் தாங்க சார் குடுக்கணும். அப்பதான் அது பெட்டரா இருக்கும்னு சொல்லி லைவ் கிளாஸ் கேட்டேன். நீங்க யாரு மியூட் பண்ணலைனாலும் நான் எந்த இதுவும் பார்க்காம நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா ஒருத்தங்க பண்றது மத்த யாரையும் பாதிக்க கூடாது. நீங்க உங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கிங்க. பாருங்க 2015, 17, 19, 21, 22, 24 கிட்டத்தட்ட 6 பிரிலிம்ஸ் நடந்திருக்கு. 6 குரூப் 1 நடந்திருக்கு. இதுல 2015ல 50 கொஸ்டின் கேட்டாங்க மேக்ஸ்ல. 2017ல 50 கொஸ்டின், 2019ல 50 கொஸ்டின். அப்போ உங்களுக்கு இதுலயே 150 கொஸ்டின் கிடைச்சிரும். 2021ல தான் அதை 25ஆ குறைச்சாங்க. அடுத்தது 22ல 25 தான், 24ல 25 தான். அப்போ இந்த ஏரியா நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமான ஏரியா, பழக்கப்பட்ட ஏரியா. சோ இதுல நீங்க அப்படியே 15 கொஸ்டின்ஸ்ல 1 கூட தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்ளோ காம்படிஷன், 70 வேகன்சி தான் இருக்கு. பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுதான் கஷ்டம். திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. கிளியரிங் பிரிலிம்ஸ் இஸ் டஃப் இன் குரூப் 1. யூபிஎஸ்சி மாதிரி தான். அங்கேயும் பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுதான் கஷ்டம். இங்கேயும் பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுதான் கஷ்டம். எப்ப இருந்துன்னா 2022ல இருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1:15 இருந்துச்சு. 2022ல தான் 1:20 ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பார்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் என்ன பண்றது அப்படின்னா, டைஸ் வந்து ஈஸி தான். இந்த பார்ட்டுக்கு வந்து எய்ம் டிஎன்ல ரீசனிங்க்குனே ஒரு சீரிஸ் போட்டான். எப்பன்னா அந்த 2A மெயின்ஸ் எழுதும்போது.
அந்த லிங்க் இப்போ யூடியூப்ல இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் எடுத்திருப்பாங்க. இது வந்து நீங்க வாட்ச் பண்ணி டெய்லியும், அதாவது நான் 2A மெயின்ஸ்ல நான் பண்ண தப்பு என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. கடைசி வரைக்கும் நான் GSA தான் படிச்சேன். ரீசனிங்க வந்து ஒரு 10 ஸ்டார்ட்டிங்ல, அதாவது குரூப் 1 மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட்டிங் ஃபுல்லா ரீசனிங், இங்கிலீஷும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அட் த எண்ட் ஒரு 30 டேஸ் இருக்கும்போது டெய்லி GSA படிச்சேன். எல்லாரும் ஸ்கோர் பண்ற மாதிரி ஜிஎஸ்ல எனக்கு ஸ்கோர் வந்துச்சு. ஆனா ரீசனிங்ல எனக்கு 10 கொஸ்டின் தப்பு, இங்கிலீஷ்லயும் 10 கொஸ்டின் தப்பு. அப்படி நான் வாஷ் அவுட் ஆனேன். அந்த தப்ப நீங்க பண்ணக்கூடாது. டெய்லியுமே ரீசனிங் போடணும். நீங்க ஜிஎஸ் எவ்வளவு நேரம் படிச்சாலும் டெய்லியுமே ரீசனிங் போடணும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கான கொஸ்டின் எங்க இருக்குன்னா, நம்ம 2A மெயின்ஸ்ல இருக்கு. 2A மெயின்ஸ் கொஸ்டின் நமக்கு ஒரு பேஸ். அதுல அந்த மாதிரி தான் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. அப்புறம் நிறைய இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டினை மட்டும் எடுத்து பாருங்க. இந்த ஆப்டிடியூடுக்கு எந்த இன்ஸ்டிடியூட் கொஸ்டினும் நமக்கு தேவையில்லை. ப்ரீவியஸ் கொஸ்டினே போதும். அதை நல்லா சால்வ் பண்ணிட்டு போங்க. சில டைம் அதே கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் கேக்குதா? யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் பேசுறது எல்லாத்துக்கும் Yes, எஸ். ma'am. Audible. ஓகே, ஃபைன். அப்ப ஆப்டிடியூடுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பழைய கேள்வித்தாளை தான் பார்க்கணும். ரீசனிங்க்கு மட்டும் 2A மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிட்டு, ரிமைனிங் வந்து அப்பல்லோ, வெற்றி, சங்கர், விதைகள் எந்த அகாடமி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கொஸ்டினை மட்டும் எடுங்க. ஓகேவா? ரீசனிங் சங்கர் கிடைச்சாலும் எடுங்க. ஏதாவது ஒரு அகாடமி, அந்த அகாடமியோட ரீசனிங் கொஸ்டினை மட்டும், வேற எதுவும் நீங்க பார்க்காதீங்க. ரீசனிங் கொஸ்டினை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. இதுல 25 வாங்கிடணும். இதுல ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது. நம்ம 24ன்னு கூட போடக்கூடாது. எவ்வளவு போட்டுறணும்? 25 கொஸ்டின் போட்டுறணும். எங்க 25 கொஸ்டின் போட்டுறணும். அடுத்த ஏரியா நம்ம எங்க போகணும்னா பாலிட்டி. பாலிட்டில எப்படிங்க மேம் நம்ம 40 அவுட் ஆஃப் 40 வாங்குறது? வெயிட்டேஜ் எவ்வளவு? 40. ஆமாவா? Yes, ma'am. அந்த 40ல எப்படி 40 அவுட் ஆஃப் 40 வாங்குறது அப்படின்னா, லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு பிரிலிம்ஸ்ல பாலிட்டில நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் தப்பு பண்ணேன். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ங்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்ததுன்னு கேட்டிருந்தாங்க. அது எதுல இருந்து எடுத்ததுங்க? ஆன்சர் என்ன அதுக்கு? யாராவது சொல்லுங்க. பார்லிமெண்ட்ங்கிற வேர்டு எதுல இருந்து எடுத்தாங்க? French. எஸ், பிரெஞ்சு. நான் வந்து லத்தீன்னு போட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தப்பு. ஏன்னா அது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டினை தான் நம்ம தப்பு பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நீங்க லக்ஷ்மிகாந்த் புக்க தரவா, லக்ஷ்மிகாந்த் புக் யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. லக்ஷ்மிகாந்த் புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணேன். ஆனா அதை படிக்காம எங்கூடயே ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லக்ஷ்மிகாந்த் புக் இல்லாமயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, லக்ஷ்மிகாந்த் புக் இல்லாமயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாலிட்டில எல்லா கொஸ்டினும் போட்டாங்க. நான் என்ன பண்ணேங்கிறத சொல்றேன். லக்ஷ்மிகாந்த் புக்ல எல்லா சாப்டரையும் தரவா படிச்சேன். லைன் பை லைன் படிச்சேன். ஒண்ணு, அது முக்கியமா கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னத்த நாள் நைட்டு நல்லா படிச்சேன். கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா என்ன, சிபிஐனா என்ன, சிவிசினா என்ன, அதுக்கப்புறம் சிபிஐனா என்ன, சிவிசினா என்ன, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா என்ன, இடினா என்ன, அதுக்கப்புறம் மத்த ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சிஸ் என்ன நல்லா இருக்கோ, லக்ஷ்மி அதுல கொடுத்திருந்தாங்களோ அது எல்லாமே படிச்சேன். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏயும் படிச்சேன். அதாவது எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பாலிட்டியில எந்த ஏரியா நம்ம வீக்கோ, எந்த ஏரியா நம்ம வீக்கோ, அதாவது எந்த ஏரியா வீக்கோ அந்த ஏரியாவை நல்லா படிங்க. அதாவது ஏரியா ஸ்பெசிபிக்கா படிங்க. அதாவது நீங்க எஃப்ஆர் நல்லா படிச்சிருக்கீங்க. நான் பேசுறது கேக்குதா? யாராவது சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? Yes, ma'am.
ஓகே. அப்போ ஏரியா ஸ்பெசிஃபிக்கா படிங்க. இப்ப நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸா அவ்ளோ படிக்க மாட்டேன். அதெல்லாம் எப்படி கேட்டாலும் போட்டுருவோம். டிபிஎஸ்பி நல்லா படிப்பேன். அதே மாரி எமர்ஜென்சி நல்லா படிச்சுட்டு போவேன். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நல்லா படிச்சுட்டு போனேன். கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் நல்லா படிக்கணும். ஏன்னா, இனிஷியலா அந்த முன்னாடி இருந்த சாப்டர்லாம் நம்ம நெறைய டைம் படிப்போம். பின்னாடி போக போக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணியிருந்தா கூட, கடைசி ஆக ஆக ரஷ் அப் பண்ணிருவாங்க. கடைசியா இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஸ்பீடா முடிச்சு விட்டுருவாங்க. அதே மாரி பார்லிமெண்ட்டையும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் ஒருங்கிணைஞ்சு படிங்க. பார்லிமெண்ட் படிக்கும்போதே அப்பவே சட்டம் மேலவை, கீழவை சேர்த்து படிங்க. அதே மாரி பிரசிடென்ட் படிக்கும்போதே கவர்னர் படிங்க. கவர்னரா எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, எக்ஸாம் முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சாப்டர் படிப்பேன்னா, கவர்னர் தான் படிப்பேன். அதே மாரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டும் படிப்பேன். ஏன்னா, அதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் வருங்கிற ஏரியா. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் பொலிட்டிக்கல் பிலாசபர் ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. இந்தியன் ஃபெடரலிசம் இஸ் குவாசி ஃபெடரலிசம். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும். அதுக்கு மட்டுமே நான் ஒரு தனி நோட் போட்டு எழுதினேன். அத மட்டும் நான் ரிவிஷன் பண்ணிட்டு போனேன். அந்த மாரி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. டிபிஎஸ்பில இருந்து இந்த ஒரு டயலாக் குடுத்துட்டு, இது யார் சொன்னதுன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாமே நான் கரெக்ட்டா தான் போட்டிருந்தேன். அந்த பார்லிமென்ட் கொஸ்டின தவிர எல்லா கொஸ்டினும் எனக்கு பாலிட்டில கரெக்ட். அதெல்லாம் தான் எனக்கு பிரிலிம்ஸ்ல நல்லா கை குடுத்துச்சு. அப்போ பாலிட்டில நீங்க 40 மார்க்ஸ்க்குள்ள 1, 2 தப்பாகலாம். அது நேச்சர் தான். ஏன்னா பாலிட்டில கான்ட்ரோவர்சிஸ் வரும். மத்த எல்லா கொஸ்டினும் நம்ம கரெக்ட்டா எழுதினா போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏரியா பாலிட்டில நீங்க எந்த ஏரியால வீக்கோ, அந்த ஏரியாவ திரும்ப திரும்ப படிச்சுட்டு, இது முதல் பாயிண்ட். படிச்சுட்டு நான் அதோட நிக்கல. பழைய கொஸ்டின் 2019 இருந்து 23 வரைக்கும் ம். ஸ்டடி பென் டிரைவா? பென் டிரைவ் ஸ்டடின்னா ஒரு பிடிஎஃப் எனக்கு கிடைச்சது. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? பென்டிரைவ் டாட் இன்னு ஒரு பிடிஎஃப் 2019 இருந்து 23 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமோடையும் பாலிட்டி கொஸ்டின மட்டும் கம்பைல் பண்ணி குடுத்திருந்தாங்க. பாருங்க, அது என்னோட லேப்டாப்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் காட்டுறேன். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் பாருங்க. மேம். ஸ்கிரீன் தெரியுதா? பாருங்க. இத தான் நான் படிச்சுட்டு போனேன். பாருங்க ஓப்பன் ஆகுது பாருங்க. ஆ பென்டிரைவ் ஸ்டடி. இது ஃபுல்லாமே பாலிட்டி கொஸ்டின். இது வந்து 2019ல இருந்து நடந்தது. குரூப் 2, 2A எல்லா எக்ஸாமோடவும் கம்பைலேஷன். ஃபுல்லா பாலிட்டி தான் இருக்கும். இத ஃபுல்லாவே பார்த்து, இதுல எந்தெந்த கொஸ்டின்ல நான் தப்பு பண்ணனோ, அதுக்கு ஒரு நோட் போட்டு, ஒரு டைரி போட்டு, அதை எழுதி, இனி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நோட் பண்ணேன். இதெல்லாமே நான் கடந்த 1 1/2 மாசமா பண்ண விஷயங்கள். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ரீட் பண்ணல. பாருங்க இது ஒண்ணு. ம். இதுதான் நான் பண்ணது. அப்லோட் பண்ணது. இத ஃபுல்லா நான் பார்த்தேன். இந்த மாரி இன்னொரு பிடிஎஃப்பும் நான் வச்சிருந்தேன். அத ஃபுல்லா நான் பார்த்தேன். மேம் இந்த பிடிஎஃப் எப்படி மேம் டவுன்லோட் பண்றது? இது எனக்கு ஃபிரெண்ட்ஸ் குடுத்தது. எப்படி இது மனி பே பண்ணி அவங்க வாங்குனாங்கன்னு நெனைக்கிறேன். இத வேணா நான் உங்க குரூப்ல சென்ட் பண்ண முடிஞ்சா சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே ஓ மேம். ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க.
இது வந்து பாலிட்டிக்கு பண்ணுனது. அடுத்தது பாருங்க. அடுத்த நம்ம சப்ஜெக்ட் எது? வெயிட்டேஜான சப்ஜெக்ட். அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க. அடுத்தது 2 பார்த்துட்டோம். ஆப்டி பார்த்துட்டோம். ஆப்டிக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். பாலிட்டிக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது 25 இது 40. அடுத்தது எக்கனாமி பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து 50 கொஸ்டின்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்? தமிழ்நாடு எக்கனாமிக்கு அஜில் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ANTNல ஒருத்தர் வருவாரு. அவர் குரூப் 1க்குனே ஒரு 12 வீடியோவோ 20 வீடியோவோ போட்டாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் 11th 12th எக்கனாமி புக் படிச்சேன். 10th எக்கனாமி புக் படிச்சேன். ஆனா உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, அஜில் பைக் சாரோட வீடியோ மட்டும் பார்க்காம, அதுல இருந்து நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். நான் வீடியோ மட்டும் பார்க்கல, நல்லா நோட் பண்ணுங்க. நான் வீடியோ மட்டும் பார்க்கல, நோட்ஸ் எடுத்துட்டேன். 11th 12th 10th 9th இந்த 4 புக்கு படிங்க. தமிழ்நாடு சமச்சீர் புக்கு. 4 படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9க்கு நான் வெற்றி புக்க வச்சிருந்தேன். கிரீன் கலர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிங்க் கலர்ல அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல இருக்கும். அதெல்லாம் நான் படிச்சேன். அதுதான் எனக்கு கை குடுத்துச்சு. அந்த புக்க வாங்கி நான் எது தேவையோ அத மட்டும் செலக்டிவா படிச்சேன். ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா புக் கிடையாது. சுரேஷ் போட்டிருக்காங்க புக்கு. விதைகள்ல குடுத்திருந்தாங்கன்னா அந்த புக்கே போதும். ஏன்னா சார் நெறைய இத ரெஃபர் பண்ணி தான் ஒரு புக் ரெடி பண்ணியிருப்பாரு. நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கலாம். சோ யூனிட் 9க்கு நான் வெற்றியோட புக் தான் படிச்சேன். அடுத்த சப்ஜெக்ட். இது வந்து 50 மார்க் ஆயிடுச்சா? இதுக்கும் பழைய கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்தேன். இந்த தமிழ்நாடு யூனிட் 9க்கும் பழைய கொஸ்டின் பேப்பர் என் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்தாங்க. அத வச்சு 2019ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நான் பார்த்தேன். அடுத்தது எக்கனாமி, ஆப்டிட்யூட், பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு அடுத்து யூனிட் 8. யூனிட் 8க்கு என்ன பண்ணோம்? யூனிட் 8க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சுரேஷோட கம்பைலேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 8 இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பவே வாங்குனது. கொரோனா டைம்ல. பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 6ல இருந்து 12 வரைக்கும் எங்கெல்லாம் அது கவர் ஆகுதோ, அவங்க அத 2 புக்கா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2 புக்குமே நான் வாங்குனேன். அந்த 2 புக்கோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு Telegramல ஷேர் பண்றேன். இப்ப அந்த புக் அவுட்டேட்டட் தான். ஃபர்ஸ்ட் அந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இல்ல நீங்கலாம் ஜெனரல் தமிழ் ஸ்டூடண்ட் தான். எனக்கு பிரச்சனை இல்ல யூனிட் 8னா நீங்க 6ல இருந்து 12 வரைக்கும் தமிழ் புக் புது புக் படிச்சிருப்பீங்க, பழைய புக் படிச்சிருப்பீங்க. தமிழ் புக் படிச்சிருப்பீங்க, அப்புறம் எத்திக்ஸ் புக் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா போதும். இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப டைம் இல்ல. மேம் இந்த 15, 20 நாள்ல என்ன பண்ணிற முடியும்னா, என்ன பொறுத்தளவு பெஸ்ட் அட்வைஸ் தற்கால தமிழக வரலாறுன்னு ஒரு புக் இருக்கு. தற்கால தமிழக வரலாறு. அது நான் படிச்சேன். அததான் முக்கியமா படிச்சேன். தற்கால தமிழக வரலாறு. கிரீன் கலர் அட்டை போட்டிருக்கு முன்னாடி வெங்கடேசன். நோட் பண்ணிக்கங்க. இந்த புக்க படிச்சுட்டு கூட திருக்குறள் மட்டும் படிச்சுட்டு போங்க. வேற எதுவும் நீங்க படிக்க வேண்டாம். கூட திருக்குறள் மட்டும் படிச்சுட்டு போங்க. யூனிட் 8க்கு நான் சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் நான் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்க என்ன மாரி ஆட்கள் தற்கால தமிழக வரலாறு புக் படிச்சுட்டு திருக்குறள் மட்டும் 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற எல்லா அதிகாரத்துல இருக்க திருக்குறளும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஓகேவா? இத நல்லா படிங்க. இது வந்து யூனிட் 8க்கு முடிஞ்சது. அப்போ நம்ம ஆப்டி பார்த்துட்டோம் 1, பாலிட்டி பார்த்துட்டோம் 2, 3, யூனிட் 9,
பிளஸ் எக்கனாமி இது பார்த்துட்டோம். இது 25 மார்க்குக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இது 40 மார்க்கு, இது 50 மார்க்கு. இதுக்கு நான் வெற்றி புக் படிச்சேன். எக்கனாமிக்கு 9th, 10th, 11th, 12th தமிழ்நாடு எக்கனாமி புக்கு பிளஸ் அகில் பை சாரோட வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்தேன். சும்மா வீடியோஸை கண்ணில் மட்டும் நான் பார்க்கல, நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கு அடுத்தது யூனிட் 8. இதுக்கு சுரேஷோட கம்பைலேஷன் இல்ல அப்படின்னா A3 புக்குன்னு அவங்க ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வேணாலும் படிக்கலாம். ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் நேரமே இல்ல அப்படிங்கிறவங்க தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்கும் பிளஸ் திருக்குறள் மட்டும் படிங்க போதும். அதுக்கப்புறம் நான் இந்த பென்ட்ரைவ் ஸ்டடி டாட் திருக்குறள்ல இருந்து இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு போனேன். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. திருக்குறள்ல இருந்து கேட்ட எல்லா கொஸ்டினையும் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது 5வது பாருங்க. 5வது என்ன பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது எந்த சப்ஜெக்ட்? டேட் பார்த்தாச்சு, ஆப்டிடியூட் பார்த்தாச்சு. அடுத்தது எக்கனாமி, பாலிட்டி. அடுத்தது ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சயின்ஸ். இதுல என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு டைம் இருந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தா அடுத்தது மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா எங்கெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது? 8th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, 11th, 12th. மாடர்ன் இந்தியாவை மட்டும் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கு, இந்த மாடர்ன் இந்தியா படிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதை மட்டும் நல்லா படிங்க. மிடிவல் இந்தியால கொஸ்டின்ஸ் வரும் தான், அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு டைம் இல்ல. அப்போ மாடர்ன் இந்தியால தான் வெயிட்டேஜ் அதிகம். மாடர்ன் இந்தியா நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் ஓகே எனக்கு ஜியோகிராஃபி இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க டைம் இருந்தா மட்டும் படிங்க, இல்லாட்டி வேண்டாம், படிக்க வேண்டாம். 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்கிற ஜியோகிராஃபி பார்ட்டை மட்டும் ரீட் பண்ணிட்டு போனீங்கனாலே அவங்க கேட்கிற 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் நம்ம போட்டுடலாம். அடுத்தது சயின்ஸ்ல நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ல எதை மட்டும் பாருங்கன்னா பாட்னி சுவாலஜி கொஸ்டினும் பாட்டனி சுவாலஜி கொஸ்டின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேண்டாம். சயின்டிபிக் டெம்பர்னு ஒரு டாபிக் இருக்கா, அந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டினை மட்டும் பாருங்க, வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஓகேவா? இதுல இருக்கிறத மட்டும் லைட்டா டச் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் மட்டும் பழைய கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. ஜியோகிராபிக்கும் சயின்ஸ்க்கு மட்டும் ஒரு ஒரு மணி நேரமா ஒதுக்கி அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 1 மணி நேரம் ஒதுக்கி பழைய கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க பாலிட்டில ஃபுல் மார்க், ஆப்டிடியூட்ல ஃபுல் மார்க், எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்கனாலே நீங்க எத்தனை கடந்துடலாம்? 25, 65, 105 மார்க். 100 மார்க் வாங்கிட்டா போதும். 105க்கு 100 கொஸ்டின் கரெக்டா போட்டாலே போதும். மத்ததெல்லாம் நீங்க அக்கு புக்கு போட்டீங்கன்னா கூட, அக்கு புக்குன்னு எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னா கூட ஓரளவு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட உங்க இத்தனை வருஷம் படிப்பு அனுபவம், இவ்வளவு நாள் எழுதின பிலிம்ஸோட அனுபவத்தை வச்சு நீங்க போட்டீங்கனாலே 150 ரீச் பண்ணிடலாம். ஆனா எதுல ஃபுல் மார்க் வாங்கணும்? ஆப்டிடியூட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கணும், பாலிட்டில ஃபுல் மார்க் வாங்கணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ்நாடு எக்கனாமில. அதுலயே எவ்வளவு வந்துருது? அதுல 50, அதுல 40, 90, 90 பிளஸ் 25 எவ்வளவு வந்துருது? 115 மார்க் வந்துருது. அதுல 5 மார்க் விட்டுருங்க, அதுலயே 110 மார்க் வந்துருது. 110 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, யூனிட் 8, திருக்குறள், தற்கால தமிழக வரலாறு படிப்போம். இதையெல்லாம் படிக்கிறத வச்சு போட்டாலே 150 கொஸ்டினை நீங்க டச் பண்ணிடலாம். அப்போ நான் இப்ப இனி இருக்கிற காலத்துல தமிழ்நாடு எக்கனாமி நல்லா படிங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க, பாலிட்டி படிங்க, கூட என்ன படிங்க? ஐயோ திருக்குறள் தற்கால தமிழக வரலாறு புக்கு வாங்கி தமிழ்நாடு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதெல்லாம் நல்லா படிங்க. வைகுண்டர், அதுக்கப்புறம் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், MC ராஜா, அவங்க ஹிஸ்டரி எல்லாமே முன்னாடி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி நல்லா கொடுத்துருப்பாங்க. பாளையக்காரர்கள் கிளர்ச்சியும் அதுல நல்லா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு முக்கியமான பாயிண்ட ஹைலைட் பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் ஹாஃப் டே தான் பண்ணணும். ரிமைனிங் ஹாஃப் டே கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆச்சா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டவுட் இருக்கு இல்லையா? அத ஒவ்வொருத்தரா நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன்.
நீங்க இப்ப நான் எடுத்ததையெல்லாம் நோட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு டைம் தரேன். நான் ஹோல்ட் பண்ணிடுறேன். உங்களோட ஒவ்வொருத்தரா எனக்கு டவுட் கேளுங்க. இனியும் உங்களுக்கு ஏன் பிரிலிம்ஸ் கிளியர் ஆகல? நீங்க என்ன தப்பு பண்றீங்கங்கிறத நான் சொல்றேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்க டவுட்ஸ் எல்லாம் அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ்ல ஆப்டிடியூடுக்கு தான் டைம் எடுத்துக்கும். ரீசனிங் வந்து உங்களுக்கு லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, லாஜிக் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வித்தின் 5 மினிட்ஸ் ஒரு 1 மினிட் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூட சம்ம போட்டுறலாம். லாஜிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அங்க 1 ஹவர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி உங்களுக்கு லாஜிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த சம்ம விட்டு அடுத்த சம்முக்கு ஜம்ப் ஆயிருங்க. ஒரே கொஸ்டின்ல ஸ்டிக் ஆன் ஆயிராதீங்க. ஆனோம்னா நம்ம வாஷ் அவுட் தான். ஓகேங்களா? எப்பவுமே ஜிஎஸ் ஆகட்டும், ஆப்டிட்யூட் ஆகட்டும், உங்களுக்கு அந்த கொஸ்டினே என்ன கேட்குறான்னு புரியல. உங்களுக்கு புரிதலே வரலன்னா, நோ இஷ்யூ. யூ ஜஸ்ட் ஸ்கிப் தட் கொஸ்டின் அண்ட் ஜம்ப் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கடைசி 10 மினிட்ஸ்ல திரும்ப போய் ரீட் பண்ணி பாருங்க. உங்கனால முடிஞ்ச ஆன்சர் போடுங்க. இல்லாட்டி விட்டுருங்க. ஏதோ ஒண்ணு போடுங்க. அப்ராக்ஸிமேட்டா எது நமக்கு ஓகேன்னு தோணுதோ, நம்மளோட இன்ட்யூஷன் எத சொல்லுதோ அத போடுங்க. லாஸ்ட் டைம் 25 கொஸ்டின்ல நான் 23 தான் கரெக்ட். 2 கொஸ்டின் தப்பு. இதுதான் எனக்கு 2 லாஜிக் கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல. 2 தப்பு இல்ல. 2 டவுட்ல போட்டேன். அதுல 1 கரெக்ட் ஆச்சு. 1 தப்பாயிருச்சு. நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கடைசி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருந்தேன். 1, 2 ஜிஎஸ் கொஸ்டினையும், ஆப்டிட்யூட் கொஸ்டினையும் பாக்குறதுக்கு. ஓகேவா? இப்ப சொல்லுங்க. ம். இப்ப சொல்லுங்க. உங்களோட டவுட் என்ன அப்படின்னு. மேக்ஸ் இப்படிதான் போடணும். ஆப்டிட்யூடு ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். இல்ல நீங்க ஃபார்முலா இல்லாமயே போடுற டைப்பா இருந்தா நீங்க ஃபார்முலா இல்லாமயே கூட போட்டுக்கலாம். ஆப்டிட்யூடு நீங்க சால்வ் பண்ண சீக்கிரமா முடிச்சிடலாம். போனதும் மேக்ஸ் தான் போடணும். நான் எப்பவுமே போனதும் மேக்ஸ் தான் போடுவேன். எப்பவுமே கடைசியா மேக்ஸ் வைக்க கூடாது. ஏன்னா அந்த ஆன்சைட்டி நர்வஸ்னஸ்ல நமக்கு ஆன்சர் வராது சால்வ் பண்ணாலும். அதனால போனதும் ஆன்சர் போடணும். அடுத்தது ஓஎம்ஆர் வாங்கிட்டு இப்ப ஓஎம்ஆர்ல ஏ எவ்வளோ, பி எவ்வளோன்னு கவுண்ட் பண்றது இல்ல தானே? ஆமா தானுங்க? யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓஎம்ஆர்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க தெரியும் தானே? எஸ் மேம். அதனால அந்த விஷயத்துல நீங்க தப்பிச்சீங்க. ரீட் பண்றதுக்கு அவங்க கிட்ட சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வரவங்க கிட்ட ரீட் பண்ண அவங்க 15 மினிட்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஸ்டினை கொடுத்ததையும் வாங்கினதையும் நம்ம என்ன பண்ணணும்? முதல் கொஸ்டின் ஆன்சர் தெரியுதா நல்லா பார்க்க கூடாது. எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கா, 200 கொஸ்டின் அதுல இருக்கான்னு பாருங்க. நல்லா அதை தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த 15 மினிட்ஸ் அவங்க கொஞ்சம் லிபரலா இருந்துட்டாங்கன்னா நம்ம ரீட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுவேன், அந்த 15 மினிட்ஸ்ல 25 கொஸ்டினுமே போட்டுருவேன். சப்போஸ் சிலர் வந்து பார்க்காதீங்க, பிரிண்ட் ஆயிருக்கான்னு மட்டும் பாருங்கம்பாங்க. ஆனா மேக்ஸிமம் ரீட் பண்ண விட்டுர்றாங்க. அப்போ அடுத்த ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல ஷார்ட்டா தெரிஞ்ச ஆன்சருக்கு உடனே ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிருங்க. கடைசியா 200 கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அப்புறம் மார்க் பண்றேங்கிற இது ஒர்க் அவுட் தான். எப்பவுமே நான் அதை பண்ணுனேன். ஆனா போன பிலிம்ஸ்க்கு நான் அப்படி பண்ணல. ஷுவரா தெரியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பாலிட்டியில ஷுவரா தெரிஞ்சது அப்பவே மார்க் பண்ணிட்டேன். டவுட்டா இருந்து மட்டும்தான் கடைசியா பண்ணேன். அப்படி முதல் ஒரு 50 கொஸ்டின் ரீட் பண்றீங்களா? அப்பவே மார்க் பண்ணுங்க. அடுத்த 50 கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. அப்பவே மார்க் பண்ணுங்க. அப்படி 50, 50 பிரிச்சுருங்க. அப்படி 2 1/2 மணி நேரம் கடைசி 1/2 அன் ஹவர் எதுக்கு தான் வச்சிருக்கணும்னா, திரும்ப எதெல்லாம் டவுட் நமக்கு தெரியலங்க இருக்குதோ அதுல தான் நம்ம கை வைக்கணும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அதாவது ஃபுல்லா 200 கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு தான் நான் ஓஎம்ஆர்ல கை வைப்பேன்னு இருக்காதீங்க. அது வந்து ராங் ஆட்டிட்யூட். யாராவது ஒருத்தங்க பேசுங்க. பேசுனா அதுக்கு தானே லைவ் கிளாஸ் இல்லாட்டி ரெக்கார்டட் கிளாஸ் குடுத்துட்டு நான் போயிருவேன்ல. ஓகே. மியூட் எஸ் மேம். பண்ணல புரியுது மேம். நீங்க மியூட் பண்ணல அப்படின்னா, நானே ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா?
இப்போ உங்களோட டவுட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் OMR வாங்குங்க. கரெக்ட்டா உங்க ரெஜிஸ்டர் நம்பர், உங்க ஃபோட்டோ, மத்த டீடெயில்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்குங்க. அதுல இருக்கிற புக்லெட் நம்பர கரெக்ட்டா அதுல எழுதுங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாம் பிரிண்ட் அவுட் ஆயிருக்கான்னு பாருங்க. அந்த ரீட் பண்ண குடுக்குற 15 மினிட்ஸ்லயே முடிஞ்ச அளவு மேத்ஸ் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் மேத்ஸே போடுங்க. அந்த 25 கொஸ்டின முடிச்சிருங்க. ஒரு ரீசனிங்ல ஒரு சில லாஜிக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. டக்குன்னு அடுத்ததுக்கு போயிருங்க. மேக்ஸ்ல மேக்ஸிமம் நம்ம ஒரு 23வது வாங்கிரணும். ஆனா அதுக்கு வேண்டி அதிலேயே உட்கார்ந்திருக்க கூடாது. அதுல 1, 2 விட்டா கூட ஜிஎஸ்ல காம்பன்சேட் பண்ணிரலாம். அடுத்தது நீங்க எங்க போயிரணும்? ஜிஎஸ்க்கு போயிட்டு ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. முதல் 20 கொஸ்டின் நீங்க எங்கிருந்து போறீங்கன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி இருந்து ஒரு சிலர் வருவாங்க. சென்டர்ல இருந்து போவாங்க. முன்னாடி இருந்து வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸ் எங்க இருக்கோ அங்கிருந்து போவேன் ஜிஎஸ். ஆனா போன டைம் ஜிஎஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 25 கொஸ்டினும் ஒரே இடத்துல அவங்க வைக்கல. அங்கங்க வச்சிருந்தாங்க. நான் அங்கங்க தேடி தேடி எடுத்து மேத்ஸ் தான் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து வந்தேன். பின்னாடி இருந்து நான் வந்ததுனால, எனக்கு பின்னாடி இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாயிட்டே இருந்துச்சு. எக்ஸாம் ஹால்லயே எனக்கு தெரியும். எனக்கு எப்படியாவது பிலிம்ஸ் கிளியர் ஆயிரும். ஏன்னா 2022 பிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆகாம போனது. அடுத்து 24 ஹால்லயே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது என்னன்னா, மேத்ஸ் 2 கொஸ்டின் தான் தெரியல. அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து பொறுமையா ரீட் பண்ணேன். அதுல பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் எனக்கு கை குடுத்துருச்சு. ஓகேவா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் தமிழரசு மேகசின் படிச்சேன். ஆனா அத ஃபுல்லா படிக்கல. எனக்கு டைம் இல்ல. ஒரு 4, 5 மேகசின் படிச்சேன். ஆனா அதெல்லாம் பத்தாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாச மேகசினாவது நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஐயாச்சாமியோட கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கி ரீட் பண்ணுனேன். இது உண்மைங்க. நான் ரீட் பண்ணுனேன். ஆனா, அது எனக்கு எந்த விதத்திலயும் கை குடுக்கல. எனக்கு அதுலருந்து கொஸ்டின்ஸ் வந்த மாரியே நான் ஃபீல் பண்ணல. அவ்வளவுதான். தமிழரசு மேகசின் படிச்சேன். ஐயாச்சாமி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன். ஸீரோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் படிக்கவே இல்ல. அது எந்த எக்ஸாம்லயுமே அது எனக்கு கை குடுக்கல. ஏன்னா, அதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். அதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சேன். கடைசி ஒரு 3, 4 மாசம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சேன். அதெல்லாம் வேணா எனக்கு கை குடுத்துச்சு. அது எனக்கு 2022லயும் அப்படித்தான். என்னோட ஓஎம்ஆர் இன்வாலிடேட் ஆனங்காட்டி தான் கிளியர் ஆகாம போச்சு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சேன். அது 2024 விட 22 பிலிம்ஸ்ல எனக்கு நல்லாவே கை குடுத்துச்சு. தமிழரசு மேகசின் படிச்சேன். ஐயாச்சாமி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன். அது எனக்கு எந்த விதத்திலயும் யூஸ் ஆகல. தமிழரசு மேகசின் நல்லா யூஸ் ஆச்சு. குரூப் 2A மெயின்ஸ்லயும் எனக்கு தமிழரசு மேகசின் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய 4 ஆண்டு சாதனைகள், 3 ஆண்டு சாதனைகள் பிடிஎஃப் எல்லாம் நான் படிச்சேன். அதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாமே கரெக்ட். அத விட முக்கியமான பாயிண்ட் பாலிசி நோட் படிச்சேன். முக்கியமான டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட் படிச்சேன். அது வந்து எனக்கு ஒரு 4, 5 கொஸ்டின் நான் அதிகமா ஜிஎஸ்ல போடுற கை குடுச்சு. அதுல முக்கியமா அந்த திருநங்கைகளுக்கு எத்தன வயசுல பென்ஷன் குடுப்பாங்க? 40 வயசு. அதுக்கப்புறம் வேற ஏதோ 2, 3 கொஸ்டின் பாலிசி நோட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் 100% எனக்கு கை குடுத்துச்சு. அத நான் மறுக்கவே மாட்டேன். சோ, பாலிசி நோட்டு சுரேஷ்ல ஒரு புக் போட்டிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாலிசி நோட்டுக்கு ஒரு புக் போட்டிருக்காங்க. முடிஞ்சா அந்த புக்க வாங்குங்க. இல்லாட்டி வேண்டாம். இனி இருக்கிற டைம்ல அதெல்லாம் படிச்சு நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். அது சிம்பிளா தான் இருக்கும். பாலிசி நோட் நம்ம எடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா டவுன்லோட் பண்ணி படிச்சாலே சிம்பிளா தான் இருக்கும். போன குரூப் 2 மெயின்ஸ், 2A மெயின்ஸ்க்கு நம்ம விதைகள்லயே நான் பாலிசி நோட்டு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே நான் எடுத்து குடுத்தேன். முடிஞ்சா வாங்கி படிங்க. இல்லாட்டி வேண்டாம். நீங்க இனி கரண்ட் அஃபேர்ஸே படிக்காம போனாலும் நீங்க கிளியர் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்? ஆப்டிட்யூட் ஃபுல் மார்க், பாலிட்டி ஃபுல் மார்க், தமிழ்நாடு எக்கனாமி ஃபுல் மார்க், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் மார்க். இந்த 4லயுமே நீங்க ஃபுல் மார்க் வாங்கி மத்த சப்ஜெக்ட் எல்லாம் ஓரளவு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாலே, கரண்ட் அஃபேர்ஸே நீங்க படிக்காம போனாலும் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. எங்க கூட கரண்ட் அஃபேர்ஸே படிக்காம இன்டர்வியூ வர வந்து சர்வீஸ் வாங்குனவங்க இருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு டவுட்? சொல்லுங்க. வேற என்ன டவுட்னாலும் கேளுங்க. உங்களோட இத ஆன் பண்ணிட்டு கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
ஒவ்வொருத்தரா கேளுங்க. பிருந்தா, நிவேதா யாருக்கு என்ன டவுட்டோ உங்களத அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் நிவேதா சொல்லுங்க. மேம் கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ஏன்னா பல்கா இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்ல பண்ண முடியல. லாஸ்ட் டைம் ஒரு 30 கொஸ்டின் கிட்ட என்னால படிக்கவே முடியல. சும்மா மார்க் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி அதுக்கு என்ன இருக்கிறது அது எப்படி மேம் ஹேண்டில் நீங்க பண்றது? நெறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எக்ஸாம் ஹால்ல போய் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்றதுன்னா என்ன? முதல்லயே ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கணும். இல்ல நெறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து, பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க ரீட் பண்ணி ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அத நீங்க பண்ணலங்கும்போது அங்க போய் கஷ்டமா தான் இருக்கும். பிராக்டிஸ் தான் அதுக்கு காரணம். உங்களோட இஷ்யூக்கான ஒரே சொல்யூஷன் பிராக்டிஸ். இனி இருக்கிற டேஸ்ல நீங்க ரீட் பண்ணாம எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் தரமான கேள்விகள் கிடைக்குதோ, அத உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டு போங்க. சால்வ் பண்றதுன்னா நாளுக்கு 1 டிக் அடிக்காம ஓஎம்ஆர் வச்சு மார்க் பண்ணி பழகுங்க. அது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஓகே மேம். ஓகே. அப்புறம் சொல்லுங்க. வேற வேற யாரு என்ன கேளுங்க. குட் ஈவினிங் மேம். சஞ்சு தங்கராசு சொல்லுங்க. மேம் இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2ஏல ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். அது கேட்கலாங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. மேம் நான் 2ஏக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதுங்க, 4 மட்டும் தான் பண்ணேங்க. யுஜி, 10த், 12த் கம்யூனிட்டி மட்டும் தாங்க. ஃபாரஸ்டர் போஸ்ட்க்கு நான் அப்ளை பண்ணலீங்க. ம். இப்போ 2லயும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்குங்க. ம். உங்களுக்கு லிங்க் அன் ஓப்பன் ஹலோ மேம். லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும்ல? இல்லைங்க மேம். இப்போ அது காட்டலீங்க. அதனால தான் எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கு. ஆல்ரெடி 2ஏக்கு இல்ல அப்ளை எனக்கு பண்ணாம இப்ப அப்ளை ஆ பண்ண வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுங்க. இல்ல எனக்கு இப்போ ஓப்பன் ஆச்சு. இப்ப நான் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்களான்னு தெரியல. 5 மினிட்ஸ் கேப் குடுத்துட்டு போனேன்ல, அதுல நான் என்னோட போர்ட்டல்ல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் மட்டும் அப்லோட் பண்றதுக்கான ஒரு லிங்க் இருக்கு. நீங்க பிசிக்கல் பண்ணலைன்னா, இப்ப நீங்க பிசிக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். ம். ஆ தேங்க் யூ மேம். இப்ப நீங்க போய் உங்களோடத ஓப்பன் பண்ணி பாருங்க. 2க்கு நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, ஃபாரஸ்டருக்கான பிசிக்கல் சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணலாம். அந்த லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. அத ஒண்ண ஓகேங்க மட்டும் மேம். அதுதான் பண்ணாம இருந்தேங்க. 2 வராதுன்னு சொல்லிட்டு அது பண்ணலீங்க. அப்புறம் இப்ப பார்த்தா வந்திருக்கிறதுனால சரி அத எப்படி அதனால பண்றது நீங்க அப்படின்னு அது லிங்க் சொல்லிட்டு. ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப தான் நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் பார்த்தேங்க மேம் நீங்க பண்ணுனத. ஆனா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ஷோ ஆகலீங்க. நான் லேப்ல பண்ணி பார்க்குறேங்க. ஃபோன்ல பார்த்தேங்க. இன்னொரு நீங்க டைம் நான் செக் பாருங்க, பண்ணி பாருங்க. பார்க்குறேங்க. அ, ஓகேங்க மேம். தேங்க் யூங்க. ம். ஓகே. வேற சொல்லுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க தான் கேட்கணும். நர்மதா, நதியார், ரமாதேவி யாருக்குமே டவுட் இல்லையா? நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாமா? சுபாஸ்ரீ, வனிதா. மேம் சொல்லுங்க. கல்பனா சொல்லுங்க. மேம் இப்போ இந்த 2 எக்ஸாம் எழுதணும்ல மேம், அதுல தமிழ் கொஞ்சம் ஒரு 20 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பா வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற குரூப் வந்து இங்கிலீஷா கன்வெர்ட் ஆகிறாங்க மேம். என்ன புரியல நீங்க லாங்குவேஜ் மேம். ஓகே. இப்ப ஏன் நீங்க குரூப் 1 நிறைய பேர் பிலிம்ஸையும் 2ஏவையும் லிங்க் பண்றீங்க? இப்ப நம்ம குரூப் 1 பிலிம்ஸ எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிராக் பண்றதுங்கிறது தான் இப்ப நம்மளோட டார்கெட். அதுதான் இந்த கிளாஸ். 2ஏ மெயின்ஸ் கிளியர் ஆனா ஆகட்டும், ஆகலையே விட்டுருங்க. இந்த அட்டெம்ப்ட் நம்ம நீட்டா எழுதுவோம். இப்ப என்ன உங்களுக்கு அதுல டவுட்? அதுல என்ன டவுட்னா மேம், நம்ம தமிழே நல்லா ஆழ்ந்து படிச்சுட்டோம் மேம். இப்ப இருக்கிற ம். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள வந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் மேம். நீங்க உங்களுக்கு சில ஆகாதீங்க. டவுட் கேட்கணும் அதெல்லாம் அப்படின்ட்டு இருந்துச்சு மேம். அதான் மேம். இப்போ குரூப் 1 உங்களோட எய்ம் இல்ல. அப்படிதானே? எஸ் மேம், குரூப் 1 தான் மேம் எய்ம். அப்ப ஏன் நீங்க லாங்குவேஜ் பத்தி யோசிக்கிறீங்க? அதுக்கான அவசியம் அங்க என்ன வந்துச்சு? இப்ப இருக்கிற 19 டேஸ்ல, 18 டேஸ்ல குரூப் 1 பிலிம்ஸ எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிராக் பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் இன்னும் நீங்க ஜெனரல் தமிழ் ஸ்டூடண்ட்னா, தமிழ் சொசைட்டில மத்தவங்களோட மார்க் நீங்க அதிகமா வாங்கலாம். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்ட்ல நீங்க அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணலாம்.
அத வச்சு நீங்க எப்படி குரூப் 1 மெயின்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கமே தவிர, 2A மெயின்ஸ் வந்தா வருது. அது என்ன ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் வருதா? வந்தா வருதா? வரலையா? அதுவும் வேண்டாம் விட்டுருங்க. போன டைம் எனக்கு 2A 5500 வேகன்சில ஒரு போஸ்ட் கூட எனக்கு கிடைக்கல. ரீச்டு ஸோன் வந்து அடுத்தது கவுன்சிலிங்க்கு 2 நாள் முன்னாடியே பிசி கோட்டால இருந்தது முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே நைட்டே முடிஞ்சிருச்சு. எனக்கு வெட்னஸ்டே கவுன்சிலிங். அப்ப அந்த தோல்விய நினைச்சுட்டே நான் இருந்திருந்தா, இந்த குரூப் 1 நான் கிராக் பண்ணியிருக்க முடியாதுல்ல. கரெக்ட்டா மே 23 என்னமோ எனக்கு கவுன்சிலிங்கு. மே 23, 25 புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு கவுன்சிலிங்கு. ஜூலை 13 பிரிலிம்ஸ். எவ்ளோ மந்த்ன்னு பாருங்க. இடையில ஒரு 2 மந்த்ஸ் கூட இல்ல. அத நினைச்சே நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தா, எப்படி பிரிலிம்ஸ் நான் எழுதியிருக்க முடியும்? லாங்குவேஜ்னால வராம போயிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ரீசனிங்னால வராம வரலையா விட்டுருங்க வேண்டாம். அடுத்தது நம்ம குரூப் 1 பார்க்கலாம். குரூப் 1க்கு அப்புறம் கீ செக் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு படிக்கலாம். இல்லாட்டி குரூப் 2 2A ஓட பிரிலிம்ஸ்க்கு நல்லா படிக்கலாம். இதுல இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் இத நான் சொல்றேன். ஓகே குட் மேம். ஈவினிங் மேம். சொல்லுங்க. மேம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு பாலிசி நோட் மட்டும் போதுமா மேம்? வேற கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் படிக்கணுமா? பாலிசி நோட்டு தமிழரசு மேகசின் மட்டும் போதும். இப்ப இருக்கிற டைமுக்கு. வேற எதுவும் நீங்க படிக்காதீங்க. எந்த அகாடமியோட கம்பைலேஷனையும் வாங்கி படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்க மேம். எந்த எந்த அகாடமியா வேணாலும் இருந்து போட்டு எதுவுமே வரல போன டைம் நான் படிச்சேன். அப்பல்லோவோடது படிச்சேன். ஏஎம்டிஎன்ல தர்மேஷ் சார் போட்டது படிச்சேன். அதெல்லாம் வந்து ஒரு பேக் அண்ட் நாலேஜ் குடுத்துச்சே தவிர, எக்ஸாக்ட்டா டைரக்ட்டாலாம் எந்த கொஸ்டினும் வரல. இட் வேஸ்ட் ஆஃப் டைம். பாலிசி நோட்டு தமிழரசு மேகசின் மட்டும் படிங்க. ஓகே. தேங்க் யூ மேம். ஓகே. அப்புறம் மேம் குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. மேம் நம்ம ஆல்ரெடி அந்த படிச்சத எப்படி மேம் இந்த ஒரு 12 டேஸ் இந்த டேஸ்ல எப்படி மேம் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் கால்குள்ள போறது மேம்? எவ்வளோ எஃபெக்டிவா பண்றது மேம்? அத பத்தி ரிவிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். நான் ரிவிஷன தாங்க சொன்னேன். ஹால்ஃப் டே தான் நீங்க ரீட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிருந்தீங்கனாலோ, இல்ல புக்ல ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலோ, அத மட்டும் தான் ஹால்ஃப் டே படிக்கணும். ரிமைனிங் ஹால்ஃப் டே கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க சால்வ் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது சில யூனிக்கான ஃபேக்ட்ஸ் இருக்கும். அத ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருங்க. அத எக்ஸாம் ஹாலுக்கு போறக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அத மட்டும் ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகே மேம். தேங்க் யூ மேம். இப்பவும் பாருங்க எல்லாரும் கேட்டுக்கங்க. கொஸ்டின் பேப்பரையே உட்கார்ந்து சால்வ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஹால்ஃப் டே படிக்கணும். ஹால்ஃப் டே கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாம நீங்க டைரக்ட்டா எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா, அந்த லென்த்தியா இருக்கிற 200 கேள்வியும் படிச்சு நீங்க OMRல மார்க் பண்றது பெரிய டஃப் டாஸ்க். ஒருத்தவங்க சொன்ன மாரி கடைசி 30 கொஸ்டின், 20 கொஸ்டின் ரீடே பண்ணாம எதையோ ஒண்ண மார்க் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஹலோ மேம். சொல்லுங்க. இப்போ ஹால்ஃப் டே கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றத பத்தி சொல்றீங்க. அது எப்படி மேம் டெஸ்ட்டாவே போடட்டுமா? இல்லனா டெஸ்டாவே தான் போடணும். டெஸ்டாவே OMR வச்சு போடுங்க. நீங்க அதுல பாதி 100 கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் பரவால்ல டெய்லியும். ஓகே ஆனா மேம். OMR வச்சு ஒரு 4 5 கொஸ்டினாவது சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான், அங்க போயிட்டு OMR நமக்கு எப்படி பயமில்லாம ஹேண்டில் பண்ணணும், அதுல எந்த தப்பும் வராம நம்ம பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ டெய்லி ஒரு OMRல தப்பு பண்ணீங்கன்னா, உங்க பேப்பர் OMR இன்வாலிடேட் ஆயிரும். 2A மெயின்ஸே நெறைய பேத்தோட OMR இன்வாலிடேட் ஆயிருச்சு. அவங்களுக்கு ரிசல்ட் வரல பாத்தீங்களா? எஸ் மேம். அதனால OMR இன்வாலிடேட் எனக்கு 2022லயே அந்த மாரி ஆச்சு. அதனால அந்த மாரி பண்ணாதீங்க. OMRல தப்பு பண்ணாதீங்க. அப்படின்னு நம்ம ரூம்லயே நம்ம வீட்ல இருக்கும்போதே சால்வ் பண்ணிட்டு போனா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கை குடுக்கும். ஓகே. டெய்லி இப்போ 200 கொஸ்டின்னா அந்த 3 ஹார்ஸ் அது அப்படி எடுத்து 3 சால்வ் பண்ணி ஹார்ஸ். இப்ப நீங்க 100 கொஸ்டின் தான் உங்களால முடியுதுன்னா 1.5 ஹார்ஸ். ஓகே மேம். GS மட்டும் பண்ணுங்க. ஆப்டிட்யூடுக்குன்னு தனி டைம் ஒதுக்கி ஆப்டிட்யூட் ரீசனிங் சால்வ் பண்ணுங்க. ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வேற யாராவது டவுட் இருக்கா கேளுங்க. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. மேம் இன்னொரு டைம் யூனிட் 8 9க்கு மட்டும் எந்த புக்ல ரெஃபர் பண்ண மட்டும் சொல்றீங்களா?
புக் படிச்சது யூனிட் 9க்கு வெற்றி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 புக் வெற்றி. யூனிட் 8க்கு சுரேஷோட கம்பைலேஷன் இல்ல A3 யூனிட் 8 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர்னு இருக்கும். அதுல நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கிங்க. அந்த புக் தான் நான் பார்த்தேன். தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் ஒரு புக் இருக்கு கிரீன் கலர், அந்த புக் படிச்சேன். அதுக்கப்புறம் திருக்குறள் ஓகே படிச்சேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. ஓகே, நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாமா? யாராவது இன்னும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு ஃபர்தரா வேற ஏதாவது கிளாஸ் வேணும், இந்த மாரி இருந்தா எங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஏதாவது கிளாஸ் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. எஸ் மேம். ஆல்ரெடி நீங்க சொன்னீங்கல்ல மேம், பாலிசி ஒரு டைம் ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க மேம். ஓகே. எஸ் மேம். ஏன்னா இப்போ 2025 26 அந்த பாலிசி நோட்ஸ் வந்திருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் மேம். சரி, ஓகே. அதுக்கு சார் ஓகே சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. நான் பிரேம் சார் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஓகே மேம். மேம் ஒன் மோர் டவுட் மேம். சொல்லுங்க. இப்போ எக்கனாமி யூனிட் 9 மர்ஜ் பண்ணிருக்கறதுனால இப்போ எக்கனாமியை நம்ம டிஎன் எக்கனாமி ஃபுல்லா இருக்க மாதிரி பேஸ் பண்ண மாதிரி வருமா மேம்? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா எக்கனாமிக் சர்வே இது எல்லாமே வந்திருக்கறதுனால நம்ம இல்ல, ஃபுல்லா நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் படிக்கணும். தமிழ்நாடு பட்ஜெட்டும் தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் கண்டிப்பா படிக்கணும். ஓகே அது 2ல இருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஓகே 9th 10th 11th 12th புக்கு படிக்கணும். ஓகே மேம். அது இல்லாம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வெற்றி புக்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனி சாப்டர் கொடுத்திருப்பாங்க. அதை ரீட் பண்ணிட்டு தான் நான் போனேன். ஆனா தமிழ்நாடு பட்ஜெட் படிச்சுட்டு போனேன், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் படிச்சுட்டு போனேன். ஆனா போன அட்டெம்ப்ட் அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரல. ஆனா இந்த அட்டெம்ப்ட் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா போன அட்டெம்ப்ட்டுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் நான் நல்லா பிடிஎஃப் ஒரிஜினல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தான் நான் படிச்சுட்டு போனேன். ஓகே மேம். மேம் ஓகே. சொல்லுங்க. எந்தெந்த சாப்டர் வெற்றி புக்ல எந்தெந்த சாப்டர் மேம் ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும்? எல்லா சாப்டருமே அதுல முக்கியம் தான். ஏன்னா சிலபஸ்ல இருக்கிற 9 டாபிக்கு 9 சாப்டர் கொடுத்திருப்பான். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கவர்னன்ஸ்க்கு ஒரு சாப்டர், எக்கனாமிக் ஒரு சாப்டர், ஜியோகிராஃபிக்கு ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் சோசியல் ஹார்மோனி, சோசியல் ஜஸ்டிஸ், ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் சோசியல் ரெவல்யூஷன், HDI அப்படின்னு சொல்லிட்டு 9 சாப்டர் கொடுத்திருப்பான். ஹெல்த்துக்கு தனி சாப்டர். அதெல்லாமே உங்களோட பாலிசி நோட்ல இருக்கிறத தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதுல கொடுத்திருப்பான். அதனால பாலிசி நோட்டே ஓரளவுக்கு அதுல கவர் ஆயிரும். ஆனாலும் உங்களுக்கு அப்டேட்டட் பாலிசி நோட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வேணும்னா 25 26 ஓடது கொடுத்திருப்பான். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிக்கணும். முக்கியமான பாயிண்ட மட்டும் ஃபெச் பண்ணி படிக்கணும். அதுக்கு சார் கிளாஸ் எடுக்க சொன்னாருன்னா நான் எடுத்து தரேன். நான் கேட்டு பார்க்குறேன் சார் கிட்ட. ஓகே. சொல்லுங்க. உங்களுக்கு இனி என்ன டவுட்? கேளுங்க. மேம் மாடர்ன் இந்தியாக்கு இப்ப லாஸ்ட் மினிட்ல ஸ்பெக்ட்ரம் ரிவைஸ் பண்றது பெட்டரா இல்ல ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா மேம்? ஸ்கூல் புக் மட்டும் படிங்க. தயவு செஞ்சு ஸ்பெக்ட்ரம் எல்லாம் படிக்காதீங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. இந்த 15 நாள்ல ஸ்கூல் புக்க, அதுவும் நான் 15 நாள்னு கூட சொல்ல மாட்டேன். எக்ஸாமுக்கு போறதுக்கு 2 நாள் முன்னாடி மாடர்ன் இந்தியா தான் நான் படிச்சேன். ஏன்னா நான் அதுல வீக்குன்னு சொல்லிட்டு என்ன படிச்சேன்னா 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 10th to 12th இருக்கிற மாடர்ன் இந்தியாவை நல்லா லைன் பை லைன் படிச்சுட்டு போனேன். ஓகே மேம். ஸ்பெக்ட்ரம் எல்லாம் படிச்சுக்கணும் 1 மாசம் 2 மாசம் இருக்கும்போது படிச்சிருக்கணும். இனியெல்லாம் படிக்காதீங்க. அதே மாதிரிதான் சயின்ஸ் படிக்கிறேன்னு இனி படிக்காதீங்க. ஜியோகிராஃபியும் நீங்க இவ்வளவு நாள் படிச்சிருந்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் சோசியல் சயின்ஸ்ல ஜியோகிராஃபி சாப்டர் மட்டும் ஒன்ஸ் ஒரு நாள் ஹாஃப் டேவோ 1 டேவோ உட்காந்து ரீட் பண்ணி விட்டுருங்க. 10 கொஸ்டின் கேட்டா நமக்கு ஒரு 5 கரெக்டா ஆனா கூட போதும். மேம் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். இந்த 20 days ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருக்கீங்களா? என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கிளாஸே முடிய போகுது. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்களே எப்படி இது கரெக்டா இருக்கும்? டைமிங் மட்டும் சொல்லுங்களேன். புரியல. டைமிங் டெய்லி எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க. இல்லங்க, நாங்க 20 டேஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்க போறல. 20 டேஸ்ல எப்படி படிக்கணும்னு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஓ ஓகே மேம். ஓகே
மேம் இப்ப ஆடெண்டம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? இந்த வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலான்ட்டு. ஆமா. யூனிட்ஸோடது. அது ம். எப்படி மேம் நம்ம இப்ப நம்ம ஒரு ப்ரியாரிட்டி குடுத்து படிச்சிருப்போம். அதே இத அப்படியே கன்டின்யூ இல்லங்க. பண்ணலாமா? இதுதான். இது பிரிலிம்ஸ்க்கு அப்புறம்லாம் இது மாறாது. பிரிலிம்ஸ் அப்பவே இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க அதெல்லாம் பயந்துக்காதீங்க. முதல்லயே பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9 எக்கனாமிக்கு தான் வெயிட்டேஜ். இப்பவும் அதுக்கு தான் வெயிட்டேஜ். அவன் ஓப்பனா இவ்வளவு கேட்போம்னு சொல்லியிருக்கான். ஆப்டினே 25 கொஸ்டின். அத அவன் பிரிச்சு ஆப்டில 15, ரீசனிங் 10ன்னு சொல்லியிருக்கான். ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ முடிச்சுக்கலாமா? மேம் இந்த 15 டேஸ்க்கு மேத்ஸ்க்கு எப்படி மேம் டைம் ஒதுக்குறது டெய்லி? அதுதான் நான் சொன்னேனே. டெய்லி 1 ஹவர் நீங்க ஆப்டிட்யூடும், ரீசனிங்கும் போட்டு பாருங்க. ஆப்டிட்யூடுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ரீசனிங்க்கு உங்களுக்கு எந்த அகாடமி கொஸ்டின் உங்களுக்கு செட் ஆகுதோ, அத எடுத்து ரீசனிங் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஆனா குறைஞ்சது 1லேருந்து 2 மணி நேரம் நீங்க மேத்ஸும் கடைசி எக்ஸாம்க்கு போக வரைக்கும் மேத்ஸும், ரீசனிங்கும் போட்டுட்டே தான் இருக்கணும். ஓகே மேம். ஓகே. சொல்லுங்க யாரு? மேம் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்ல முடியுமா மேம் பாலிசி நோட்ஸ்க்கு? இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்னா அக்ரிகல்ச்சர், என்விரான்மென்ட், விமன், சோஷியல் வெல்ஃபேர். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ. அதுக்கப்புறம் மைனாரிட்டி. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே. மேம் ஹெல்த், எஜுகேஷன் அதெல்லாம்? ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருக்கிற பாலிசி நோட்லயே 850 பேஜ் பக்கம் இருக்கிறது ஹெல்த் தான். அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்க. ஹையர் எஜுகேஷன் முடிஞ்சா டைம் இருந்தா பாருங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டி எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதுல இருந்து போன 2 பிரிலிம்ஸ் வந்துச்சு. குரூப் 2 பிரிலிம்ஸ். ஓகே. நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாமா? அடுத்தது என்னோட கிளாஸ் ஃபர்தரா ஏதாவது இருந்தா குரூப்ல போட்டு விடுவாங்க. எல்லாரும் முன்னாடியே கிளாஸ் 7க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 655, 658க்கே ஜாயின் பண்ணிருங்க. லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா, நான் என்ன சொன்னேங்கிறது விஷயங்கள் முழுமையா உங்களுக்கு வந்து அடையாது. ஓகே. கிளாஸ முடிச்சுக்கலாமா? எஸ் மேம். பாலிசி நோட்ஸ் ரிவிஷன் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். ஓகே. நான் சார் கிட்ட கேட்டு பார்க்குறேன். சார் போடலான்னு சொன்னா நான் கண்டிப்பா அரேஞ்ச் பண்றேன். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. பை. Thank தேங்க் you, யூ ma'am. ஆல். ஆல் தி வெரி பெஸ்ட். மேம் தேங்க் யூ. தேங்க்யூ. மேம் சொல்லு. இப்போ இப்போ யாருக்கு? குரூப் சொல்லு. மேம் நான் இப்போ குரூப் 2A கிளியர் பண்ணியிருந்தா அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் பத்தி ஏதாவது ஐடியா உங்ககிட்ட கேட்ட சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு அத பத்தி எந்த ஐடியாவும் இல்லங்க. வேணா நீங்க அ ஆ, வேற யாராவது கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்குன்னே கண்டிப்பா கவுன்சிலிங் டைம்ல நெறைய அகாடமிஸ் வீடியோஸ் போடுவாங்க. அது சோ மட்டும் நீங்க தான் அத பார்க்கணும். பாருங்க. அத பாருங்க. எனக்கு அத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. தேங்க் யூ ஆல். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்தர் தேங்க்யூ. கிளாஸ் சார் குரூப்ல இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்க ஏர்லியரா ஜாயின் பண்ணுங்க யாரா இருந்தாலும். ஓகே. தேங்க் யூ.